ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஸ்வீட் ரெசிபினாலே வந்து பொதுவா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்வீட் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிங்க் ரசகுல்லா. பிங்க் ரசகுல்லால வந்து வெறும் கலரே ஆட் பண்ணாம நம்மளோட பீட்ரூட்டை வச்சு மட்டும் செய்ய போறோம். இந்த பிங்க் ரசகுல்லா நீங்க பார்க்கணும் அந்த வீடியோவை, அப்ப வாங்குங்க. உடனே அட்விதா சமையல் போட்டுருக்கு பாருங்க. அது பக்கத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு பாருங்க, அதே அழுத்தி விட்டுருங்க. கூடவே குட்டியா ஒரு பெல் பட்டன் இருக்கு, அதே அழுத்தி விட்டுருங்க. அப்பதான் நான் விதவிதமா நிறைய வீடியோஸ் போடுவேன். அதெல்லாம் உங்களுக்கு டிங் டிங் ஓடி வந்துடும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரசகுல்லா செய்யறதுக்கு வந்து பன்னீர் செய்ய போறோம். பன்னீர் ரொம்ப ஈஸிங்க. பன்னீருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து திக்கான பால் எடுத்துக்கோங்க. அப்படி திக்கா பால் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பன்னீர் வந்து கொஞ்சமா தான் வரும். நீங்க திக்கா பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து பன்னீர் வந்து நிறைய வரும். இப்ப வாங்க நம்ம இந்த பாலை வந்து உடைச்சு இந்த கப்ல ஊத்திடலாம். இப்ப நம்ம வந்து பாலை உடைச்சு பாருங்க, அடுப்புல வச்சாச்சு. இந்த பால் வந்து நீங்க பொங்குற வரைக்கும் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி கிண்ணாதான் வந்து உங்களுக்கு ஆடை வராது. ஆடை வந்தா உங்களுக்கு வந்து பன்னீரும் வராது. அதனால நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்ப வாங்க நம்ம வந்து இந்த பால் வந்து பொங்கி வர வரைக்கும் வந்து நம்ம வந்து உட்காந்து வாங்க. அடுத்து பால் பொங்கி வந்ததுக்கு அப்புறம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து பாலுக்கு பன்னீர் செய்யறதுக்கு வந்து ஒரு எலுமிச்சம் எடுத்துருக்கோம். ஏன்னா வீட்டுல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எலுமிச்சம் இருந்துச்சு. சரி தேவைப்பட்டுச்சுன்னா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன். ஆனா 1/2 லிட்டர் பாலுக்கு நீங்க வந்து ஒரு எலுமிச்சை தான் எடுத்துக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா பீட்ரூட்டை வந்து நறுக்கிட்டு இந்த மாதிரி வந்து மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துருக்கேன். இப்ப வாங்க நம்ம அந்த எலுமிச்சத்தை வந்து புரிஞ்சிடலாம் பால்ல. இப்ப நான் வந்து எலுமிச்சத்தோட அந்த நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல பீட்ரூட் வந்து அந்த பீட்ரூட்டோட அந்த எலுமிச்சத்தை நான் வந்து கலந்து வச்சிருக்கேன். இப்ப வாங்க நம்ம பால்ல ஊத்திடலாம். ஊத்திட்டு ஒரு கிண்டிடலாம். இப்ப நம்ம வந்து எலுமிச்சத்தை வாங்க புளிஞ்சிடலாம். நல்லா வந்து எலுமிச்சத்தை வந்து புளியணும். பாத்தீங்களா, எலுமிச்சத்தை புளியனால முடியல, புளியுவேன். நல்ல ஸ்ட்ராங் எலுமிச்சம். அந்த பீட்ரூட்டோட அந்த எலுமிச்சத்தை நான் வந்து கலந்து வச்சிருக்கேன். இப்ப வாங்க நம்ம பால்ல ஊத்திடலாம். ஊத்திட்டு ஒரு கிண்டிடலாம். வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோம். அதுக்கப்புறமா வந்து வடிகட்டி எடுத்துக்கோம் மேல. அதுக்கு மேல வந்து நம்ம வந்து ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோம். இப்ப நம்ம வந்து இதை வடிகட்டிட்டு வந்து நான் வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்ட போறேன். இப்ப நம்மளோட பன்னீரை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூட்டை கட்டி வச்சிருக்கோம் பாத்தீங்களா. இப்ப நான் வந்து ஒரு பவுல்ல வந்து தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து இந்த பன்னீர்ல வந்து எலுமிச்சனோட வாடை தெரியும். அதனால நான் இப்ப வந்து இந்த தண்ணியில வந்து இதை முக்கி எடுத்துக்க போறேன்.
அப்படியே வச்சிருங்க. நல்லா தண்ணி வடியட்டும். நம்மளோட தண்ணி வந்து நல்லா வந்து வடிஞ்சிச்சு. இப்போ நம்மளோட வந்து பன்னீர் வந்து நல்லா பிசைஞ்சிட போறோம் ஒரு 10 நிமிஷம். இப்போ நம்ம வந்து பால்ஸை வந்து உருட்டிடலாம். பால்ஸா உருட்டிடலாம் பாருங்க. அப்புறம் லைட்டா அந்த மாதிரி பண்ணிட்டா அவ்வளோதான். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் இப்போ வாங்க உருட்டி வச்சிடலாம். 1.5 கப் சீனிக்கு 1 கப் சீனிக்கு 1.5 கப் தண்ணி எடுத்துக்கோ. இப்போ வாங்க நம்ம அந்த சீனியை போட்டுடலாம். நல்லா வந்து சீனி பாக்கு வந்து 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிங்க் ரசகுல்லா இருக்கு பார்த்தீங்களா, அதை ஒன்று ஒன்றா சேர்த்துட போறோம். நம்மளோட பிங்க் ரசகுல்லா இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரசகுல்லா நல்லா சேர்த்தாச்சு பாருங்க எல்லாத்தையும். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நம்மளோட ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம அதை டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பரா இருக்கு. நல்லா பந்து மாதிரி இருக்கு. நல்லாவும் வெந்திருக்கு. 4 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல சூப்பரா டேஸ்டியா இருக்குங்க. நல்லா பந்து மாதிரி இருக்கு. இதோட நான்